Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 example 10.12. Find the derivative of the function g of t equal to t minus 2 by 2t plus 1 power 9 கொடுத்துருக்காங்க. பவரில் வந்து ஆல்ரெடி நிறைய சம்ஸ் பார்த்துக்கோ. பவரில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதுக்கப்புறம் பவருக்குள்ளே இருக்க டி வேரியபிள் இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ன்னு கொடுக்கல, டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் வந்து டீயை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டி வேரியபிள்ஸ் இருக்கிறத தனியாக திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கிளியராக இருப்போம். ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு, இங்கே நம்ம இது வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்துக்கோ, இல்லைன்னா ஒய் ஈக்குவல் டுன்னு அது மாதிரி சம்ஸ் பார்த்துக்கோ. இங்கே வந்து ஜி ஆஃப் டின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன வேரியபிள் வச்சு கொடுக்குறாங்களோ அதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல நீங்களா ஒய்ன்னு இல்லைன்னா வேற ஏதோ வேரியபிள்லாம் நீங்கள் போடக்கூடாது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும். ஜி ஆஃப் டின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஜி ஆஃப் டியே எழுதிட்டு டி மைனஸ் 2 பை 2t பிளஸ் 1 பவர் 9 இதான் கொஸ்டின். கிளியர்? இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு கொடுக்கணும். ஏன்னா இங்க நம்ம வேரியபிள்ஸ் இங்க என்ன இருக்கு கொஸ்டின்ல டி, அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் கொடுக்கணும். கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜி டேஷ் ஆஃப் டி, இந்த டி மைனஸ் 2 பை 2t பிளஸ் 1 பவர் 9 இருந்ததுன்னா முதல்ல 9 அந்த பவரை முன்னாடி வந்துடும். டி மைனஸ் 2 பை 2t பிளஸ் 1 இந்த 9 மைனஸ் 1, அதாவது ஆல்ரெடி நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோமா. ஃபார்முலாஸ் சைடில் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க. எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஓகேவா? அதை தான் நம்ம போட போகிறோம். அப்போ என் மைனஸ் 1 இன்ட்டு டி பை டிடி, டி பை டிடி, ஏன்னா இங்கே டி தான், அதை இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடக்கூடாது, நீங்கள் டீன்னு போடணும். ஓகேவா? டி பை டிடி டி மைனஸ் 2 பை 2t பிளஸ் 1 2t பிளஸ் 1. ஓகேவா? இப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம பவரை மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கோ. திருப்பியும் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க வேரியபிள்ஸை திருப்பி நம்ம டிஃபரன்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, நம்ம இது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு யூ பை வி மெத்தட்ல இருக்குன்ட்டு. அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. u by v equal to v into u dash minus u into v dash by v square. இங்க u வேல்யூ என்ன, t minus 2, v வேல்யூ என்ன 2t plus 1. u dash வந்து t மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணும்போது 1 ஆயிடும், இங்க கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். இங்க v dash பண்ணும்போது 2t வந்து டிஃபரன்ஸ் பண்ண வெறும் 2 தான் ஆகும், கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். அப்போ u dash equal to 1. இது மாதிரி நீங்கள் தனியாக செப்பரேட்டாக எடுத்து போட்டீங்கன்னா அப்புறமா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண ஈஸியாக இருக்கும். வி டேஷ் வேல்யூ ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம கொஸ்டின் ஜி டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு 9 இன்ட்டு டி மைனஸ் 2 பை 2t பிளஸ் 1. 9லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால், அந்த 9லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 8 ஆகும். அதை தான் நான் இங்கே போட போகிறேன். 8 இந்த டிஃபரன்ஸை பண்ணுறதை எடுத்து போட்டுக்கலாமா ஃபார்முலாவில். வி வேல்யூ என்ன 2t பிளஸ் 1 into u value என்ன 1, u dash value minus v u value என்ன t minus 2 into v dash value என்ன 2 by v square. v value என்ன 2t plus 1, இங்க சாரி இங்க t போட மாத்திட்டு பாருங்க, 2t plus 1 power 2. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, நம்ம இந்த மைனஸ் வேல்யூ, இந்த பிஃபோர் இருக்க மைனஸ் வேல்யூ இங்க பாருங்க, இங்க மைனஸ் டி மைனஸ் 2 டி மைனஸ் 2 இருக்குல்ல, இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்தா மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 2 ஆயிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 ஆயிடும். ஓகே, அதை தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த கொஸ்டின் அப்படியே எழுத போறோம். 9 இன்ட்டு டி மைனஸ் 2 பை 2t பிளஸ் 1 பவர் 8 into 2t plus 1, இந்த minus t ஆயிடும், இங்க plus 2 ஆயிடும் into 2. clear? by 2t plus 1 the
ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா 9t minus 2t plus 1 power 8 into இந்த 2t plus 1 இந்த minus into 2 என்ன ஆகும் minus 2t ஆயிடும் plus into plus 2 into plus 2 multiply பண்ணா plus 4 ஆயிடும் by 2t plus 1 the whole square. Next step என்ன பண்ணலாம்னா நம்ம 9 சாரி இந்த bracket எடுத்துருவோம் t minus 2 இந்த பவர் வந்து தனித்தனியாக நியூமரேட்டருக்கும் போட்டுப்போம் டினாமினேட்டருக்கும் போட்டுக்கலாம். t minus 2 power 8 by 2t plus 1 power 8 into இந்த 2t plus 2t minus 2t கேன்சல் ஆச்சுன்னா இந்த 1 4 ஆட் பண்ணா 5 by 2t plus 1 the whole square. இது ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ பேஸ் சேமா இருந்தா ப்ராடக்ட்ல பவர் வந்து ஆட் ஆகும். இது சாதாரண நீங்க அல்ஜிப்ரா ஃபார்முலா தான். அது a பவர் m இன்ட்டு a பவர் n அந்த a பவர் m பிளஸ் n அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கிங்களா? அதே தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அப்போ 2t minus 2 the 8 into 5 by இது இப்போ ரெண்டு சேம் ஆத்துட்டோம்னா 2t plus 1 பவர் 10 ஆயிடும். இந்த பேஸ் சேமா இருக்கா இதுவும் சேமா இருக்கப்போ பவர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 8 plus 2 10. கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பாருங்க. therefore g dash of t equal to 9 into 5 45 t minus 2 power 8 by 2t plus 1 power 10. Clear ma? Very simple question. ஒண்ணுமே இல்ல. அந்த முதல்ல நம்ம பவரை டிஃபரன்ஸ் பண்ணோம். அப்புறமா பவர் கத்துது பிராக்கெட்டுக்குள்ள நெக்ஸ்ட் திருப்பி செகண்ட் டைம் வந்து பிராக்கெட்டுக்குள்ள டி வேரியபிளை நம்ம டிஃபரன்ஸ் பண்ணோம். அவ்வளவுதான். ஓகேவா? அதை u by v மெத்தட்ல போடுறோம். அதாவது அது என்ன ரூல்? அது கோசன்ட் ரூல். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.